ஹலோ கைஸ், ஐம் பேக். நீங்க பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ப்ரொமோஷன் பத்தி தான். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னோட சேனல்ல பார்த்தீங்கன்னா நியூவா புதுசா எந்த யூஸர் வந்தாலுமே இந்த வீடியோ வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனல் ப்ரொமோஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் சேனல் ப்ரொமோஷன் பண்றதுக்கு என்னோட செகண்ட் சேனல்ல கம்யூனிட்டி டேப்ல அவங்களோட வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். வியூஸும் போயிருக்கு. பட் என்ன ஒரு சில விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இது வந்து என்னோட செகண்ட் வீடியோ. இப்போ நீங்க பாக்குறது இதுவே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3068 வியூஸ் போயிருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு 3000 இல்ல 4000 சப்ஸ்கிரைபர் இருந்தது. அப்போ வந்து அந்த வீடியோ மேக் பண்ணேன். அவ்வளவு பெனிஃபிட் இல்ல, யாரும் வந்து அதை எடுத்துக்கல. அதனால அந்த வீடியோ விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணேன். இந்த வீடியோ மேக் பண்ணும்போது எங்கிட்ட ஒரு 7000 8000 சப்ஸ்கிரைபர் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல பண்ணேன். அப்பயும் ஒரு சில சேனல்ஸ்ல வந்து ப்ரோமோ கோட் வந்து எனக்கு சென்ட் பண்ணாங்க. அவங்களோட வீடியோ என்னோட செகண்ட் சேனல்ல வந்து நான் சென்ட் பண்ணேன். வியூஸும் போச்சு. இப்ப என்ன பாத்தீங்கன்னா இப்ப ப்ரொமோஷனுக்காக வரவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நாலேஜ், அதாவது எஜுகேஷன் சேனல் வச்சிருப்பாங்க, ஃபனி சேனல் வச்சிருப்பாங்க, டெக் சேனல் வச்சிருப்பாங்க, குக்கீஸ் சேனல் வச்சிருப்பாங்க இல்லையா. பட் நான் 38,000 சப்ஸ்கிரைபர் என்னோட செகண்ட் சேனல்ல இருந்தாலுமே அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் என்ன பார்க்கணும்னு நினைப்பாங்களோ அதை பொறுத்து தான் வியூஸ் போகும். மேபி ஒரு சில வியூஸ் போகலாம், மானிட்டேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் நிறைய பேருக்கு பண்ணேன். இதை நான் கொஞ்ச நாளா ரீசெண்டா ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 சேனல்ஸ் ரிப்பீட்டா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அதிகமா வியூஸ் எனக்கு போகாது. இப்பயும் வியூஸ் அதிகமா போகுதுன்னு நான் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஆர்கானிக் வியூஸ் வந்துட்டு தான் இருக்கு. நான் வந்து யூடியூப் டார்கெட் பண்றதை விட கூகுள தான் டார்கெட் பண்றேன். என்னோட வீடியோ எல்லாத்துக்குமே கூகுள்ல சர்ச் பண்ணா ஸோ அதுக்கான வீடியோ மேக்ஸிமம் என்னோட டாபிக் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வாட்ச் பண்ணாத டாபிக் தான். ஏன்னா ஒரு ஸ்கூல் மாதிரி தான். அந்த கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹையர் கிளாஸ் போயிடுவாங்க. அதை நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி புதுசா சேனல் ஓப்பன் பண்ணாலும் புதுசா பிளாக் ஓப்பன் பண்ணாலுமே அந்த புதுசுல பார்ப்பாங்க. அவங்க க்ரோத் ஆயிட்டா ஸோ வாட்ச் பண்ண மாட்டாங்க. என்னோட வீடியோல எதுவுமே வாட்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு டீச்சர் மாதிரி தான் வச்சுங்களேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல இப்போ ஸோ டாபிக் வரலாம். அதுல அதிகமா வந்து ப்ரோமோ கோட் நான் கொடுத்தாலுமே ப்ரோமோ கோட் எனக்கு யாரும் வந்து நான் சென்ட் பண்ண சொன்னது வந்து இன்ஸ்டாகிராம்ல சென்ட் பண்ண சொன்னேன். அடுத்து ஃபேஸ்புக் பேஜ்லயும் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோல. அதிகமா சென்ட் பண்ணாதால ஸோ அதை நான் விட்டுட்டேன், பண்ணல, எந்த சேனலையும் ப்ரமோட் பண்ணல. பட் இப்ப இந்த மெசேஜ் வந்து அதிகமா வந்துட்டு இருக்கு, கமெண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ எனக்குமே கூட கொஞ்சம் மனசு வருத்தமா இருந்தது. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறத நான் ஸ்டாப் பண்ணதுக்கு. பட் அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுத்த ப்ரோமோ கோட் எனக்கு சென்ட் பண்ணாத ஒரு ரீசன் இல்லையா. ஸோ மறுபடியும் இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன். நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரோமோ கோடுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். அது எப்படி ஷோ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லா ஓடிட்டு இருக்கும் போது எந்த நேரத்துல வேணாலும் அது வந்து ப்ரோமோ கோட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஒரு 2 செகண்ட் 3 செகண்டுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதை எனக்கு யார் வந்து ஃபர்ஸ்ட் சென்ட் பண்றீங்களோ, ஐ திங்க் டெலிகிராம் ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ டெலிகிராமுக்கான லிங்க் கீழே இருக்கு. டெலிகிராம் குரூப் இருக்கு, சேனல்ஸ் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. மேபி குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ண நான் உடனே பார்ப்பேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல நிறைய எஸ்எம்எஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ டெலிகிராம் குரூப்ல யாரு ஃபர்ஸ்ட் வந்து அதை சென்ட் பண்றீங்களோ அவங்களோட சேனலை கண்டிப்பா வந்து ப்ரொமோட் பண்றேன். வியூஸ் போறது உங்க மேலதான் டிபெண்ட் ஆகும். நீங்க என்ன மாதிரி தம்ப்நெயில் மேக் பண்றீங்க, என்ன மாதிரி வந்து பிரசன்டேஷன் கொடுத்துருக்கீங்க, என்ன மாதிரி கண்டென்ட், அதை பொறுத்து தான். ஸோ அதுல வந்து சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா 38,000 மேல இருக்கு. எனிவேஸ் இதுக்கு முன்னாடி நடந்த சிரமத்துக்கு எல்லாத்துக்கும் சாரி. ஸோ இனிமே கண்டினியூவா இதை நம்ம அப்லோட் பண்ணலாம். எனிவேஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.